ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட மாதிரி வந்து ஒரு 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, மாசம் 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, இல்ல 30,000 சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து 10 லட்சம் எடுக்கிறது நீங்க சொல்ற மாதிரி கஷ்டம் தான், இல்லைன்னு நான் மறுக்கல. பட் என்ன, இன்னைக்கு இருக்க காலகட்டம் வந்து இதே வந்து ஹாஸ்பிட்டல் அன்எக்ஸ்பெக்டா ஹாஸ்பிட்டல் போறாங்க அப்படின்னாங்கன்னா, திடீர்னு ஒரு 5 லட்சம் வேணும்னா அதே 20,000 சம்பாதிக்கக்கூடிய நபர் வந்து என்ன எங்க இருந்தாலும் வாங்கிடுறாரு. கடன் வாங்கினாச்சும் அந்த உயிரை காப்பாற்றணும், அந்த செலவு பண்ணணுங்கிறதுக்காக கண்டிப்பா பண்ணிடுறாரு. அது ஏன் வரதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சா தப்பே இல்லையே. இப்ப 20,000, இப்போ நீங்க 20,000 சம்பளம் வாங்குற நபராகட்டும், ஒரு 30,000 சம்பளம் வாங்கட்டும், அவர் கையில வச்சிருக்க போன் வந்து பாத்தீங்கன்னா 2,000 போன் வச்சிருக்காரா இல்ல 15,000 போன் வச்சிருக்காரு கொஞ்சம் பாருங்க. டோட்டல் அவங்க ஃபேமிலியில இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, மிடில் கிளாஸ் 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க கையில வச்சிருக்க மொபைல் போனோட காஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மினிமம் 60,000 வருங்க. எந்த ஃபேமிலி எடுத்தாலும் சரி மினிமம் 60,000 வரும். இது வருஷத்துக்கு வந்து ஒரு மெடிக்கல் 10 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி சேஃப்டி பண்றதுக்கு தான், பாதுகாக்க தான் போறது.